கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை பண நெருக்கடியில் குடும்ப சுமையை உங்கள் மீது சுமத்திய ஒரு சுமைகளை நீங்கள் தான் சுமந்து கொண்டும் இருப்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் பாதியில் நின்றதாலும் வருமானம் முடங்கியதாலும் வேறு வழியில்லாமல் குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் வாங்கிய கடன்கள் உங்களை கழுத்து வரை நிறுத்தியிருக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்று உங்களுக்கு தெரியாது. நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு தொழிலானது அப்படியே தடைபட்டு விடும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அப்படியே பாதியில் நின்று போகும். வருமானமும் முடங்கி போகும் என்று யாருமே நினைக்காத ஒரு சூழலில் தான் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு காலகட்டத்தில் மாட்டிட்டு அந்த ஒரு நேரத்தில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு வருத்தங்கள், அவ்வளவு கேள்விகள், இது எல்லாமே சேர்ந்து அது ஒரு கடன் பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது உங்களை கழுத்து வரைக்கும் நெறித்து உங்களை உயிரோடு கொன்ற அனுபவம் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு பக்கம் கடன்காரர்களின் நெருக்கடி, இன்னொரு பக்கம் குடும்பத்தின் பசி, படிப்பு, மருத்துவம் போன்ற அத்தியாவசிய செலவுகள் என ஒட்டுமொத்த குடும்ப சுமையும் உங்களுடைய தனி ஒரு மனிதனின் தோள்களில் விழுந்திருக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்று அடுத்த நொடிகளில் இருந்து உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்க தான் பார்த்து பாதுகாத்து கொள்ளணும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் நீங்க தான் எப்படியாவது அடைக்க வேண்டும். அப்படி நீங்கள் மாட்டிக்கொண்ட ஒரு தருணங்கள் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா? ஒரு சில நாட்களுக்கோ மாதங்களுக்கோ முன்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருந்திருக்கும். நாளைக்கு விடிந்தால் இந்த பணத்தை எங்கே வாங்குவது என்று பாக்கெட்டில் ₹1 கூட இல்லாமல் இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். இரவில் படுத்தால் தூக்கம் வராமல் நெஞ்சு படபடுத்து கொண்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் கை நீட்டி உதவி செய்த நமக்கு இன்று ஒரு பெரிய தொகைக்கு இப்படி தவிக்க வேண்டி இருக்கு என்று உங்களுடைய சுயமரியாதையை நினைத்து நீங்கள் கண்ணீர் வடித்த நாட்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாக்கப்படுவோம் என்று. அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில நிலைமைகளானது ஏற்பட்டிருக்கும். உங்களின் நல்ல மனதை யாரும் ஒரு மதிக்காத ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யும் நன்மைகளும் உழைப்பும் யாருடைய கண்ணுக்கும் இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. ஆனால் நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பை போட்டுக்கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தி கொடுத்து மற்றவர்களுக்காக ஓடி உழைத்தாலுமே இறுதியில் நீ என்ன பெருசா செஞ்சு கிழிச்சிட்ட என்கிற ஒரு அவமதிப்பான ஒரு பெயர் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் உன்னுடைய கடமை என்ற ஒற்றை வார்த்தையில் உங்களுடைய நல்ல மனதையும் தியாகத்தையும் தரைமட்டமாக்கிய சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் இன்னமும் இருந்து உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். உங்களை விட சுயநலமாக இருந்தவர்கள் எல்லாரும் பாராட்டு பெறும்போது எல்லாவற்றையும் செய்த நீங்கள் ஒரு ஓரத்தில் மௌனமாக நின்று கொண்டு உங்களுக்கு இருக்கும் ஆதங்கத்தையும் ஏமாற்றத்தையும் விளங்கி கொண்டு நல்ல மனதிற்கு இந்த உலகத்துல மதிப்பே இல்லையா என்று கலங்கிய ஒரு தருணங்களும் அதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நீங்க எதிர்பார்த்த அன்பில் கூட ஒரு ஏமாற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். கடகம் ராசிக்காரங்களோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் ஒன்றாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்க காட்டும் அன்பில ஒரு 10% மற்றவர்கள் உங்களிடம் காட்ட வேண்டும் என்பது உங்களுடைய அன்பு விஷயங்கள்ல நீங்க எப்போதுமே எதிர்பார்ப்பீங்க. அது அன்பாக இருந்தாலும் சரி, பண விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுத்ததுல அவங்க திருப்பி நமக்கு ஒரு 10% கொடுத்து உதவி செய்தாலோ கருணை அடிப்படையில் பார்த்தாலோ அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க நீங்க. ஆனா நீங்க மற்றவர்களின் பிறந்த நாள், விசேஷங்கள், கஷ்டங்கள் என எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக்கொண்டு ஓடி உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக அனைவரின் வாழ்க்கையிலுமே எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் என்று வரும்போது அல்லது உங்களுடைய முக்கிய நாட்களில் உங்களை நலம் விசாரிக்க கூட ஒரு நாடி கூட வந்திருக்காது. நாம் இவ்வளவு பாசம் காட்டுகிறோமே, இவர்களிடமிருந்து நமக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் கூட கிடைக்காதா என்று ஏங்கி பாசத்திற்காக நீங்கள் கையேந்தி நின்ற தருணங்களில் கிடைத்த ஏமாற்றங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே கிடைத்தது. உங்களை உள்ளுக்குள்ள முற்றிலுமாக உடைத்து போட்டது. அது உங்களை முற்றிலுமாக உடைத்து போட்டு உங்களுடைய மனதுக்குள்ள தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருந்தது. இந்த மாதிரியான சில அனுபவங்களும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். நான் ஏதேனும் தவறாக பேசியிருந்தாலோ ஏதேனும் பொய் கூறியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதான் இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துரோகிகளையும் சுயநலவாதிகளையும் மட்டுமே பார்த்து பழகிய உங்களின் இனிய நல்ல மனதிற்கு இனிமே உண்மையான மனிதர்களின் நட்பு மருந்தாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையவா ஆரம்பிக்கும். உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக வராமல் உங்களுடைய நல்ல குணத்திற்காக உங்களுடன் பழகும் புதிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. ஆனால் அந்த ஒரு நண்பர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான சில உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை தேடியும் வருவார்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே ஓடி வந்து உதவும் பலமான ஆதரவு வட்டம் உங்களை சுற்றிலும் எப்பொழுதுமே உருவாகி கொண்டேதான் இருக்கும். நாம் தனியாக இல்லை, நமக்காகவும் பேச 4 பேர் இருக்கிறார்கள் என்ற தைரியம் உங்களுடைய உள்ளுக்குள்ள பிறக்கும். அது உங்களுக்குள்ள பிறந்து இன்னும் உங்களுக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்த்து வைக்கும். உறவினர்களும் தங்களுடைய சுயநல போக்குகளை கைவிட்டு உங்களுக்குள்ள ஆதரவு கரம் நீட்டக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாவாங்க. அவர்களும் உருவாகி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுப்பாங்க. வாழ்க்கையில இதையெல்லாம் நம்ம சாதிக்க மாட்டோமோ, இந்த கஷ்டத்திலேயே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீங்கள் பல வருடங்களாக மனதிற்குள் நினைத்து ஏங்கிய பழைய கவலைகள் அனைத்தும் மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அழிய தொடங்கும். அது எல்லாமே அழிந்து உங்களுக்குள்ள நல்ல ஒரு பேரும் புகழும் நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில ஒரு கசப்பான 2 அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு புதிய உதயமாவது புதிய நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்வுல பிறக்கவும் ஆரம்பிக்கும். என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது என்று அசைக்க முடியாத அசுரத்தனமான தன்னம்பிக்கை உங்களுடைய கண்களில் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல மின்னவும் ஆரம்பிக்கும். உங்களின் இந்த புதிய நம்பிக்கையே உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லக்கூடிய நல்ல ஒரு இடமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் கடகம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரை தொழிலில் முடக்கம், வியாபாரத்தில் நஷ்டம், புதிய வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தவித்த உங்களுடைய கவலைகளுக்கு இனிமே ஒரு முற்றுப்புள்ளியானது உங்களுடைய வாழ்க்கையில வைக்கப்படும். நீங்கள் போட்ட முதலீடுகள் அனைத்தும் வீணாகாமலும் நல்ல லாபத்தை தரக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும். வியாபாரத்தை ஆன்லைன் மூலமாகவோ அல்லது புதிய கிளைகள் மூலமாகவோ விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். சந்தையில் உங்களுடைய நேர்மையும் நாணயமும் வெளிப்பட்டு உங்களுடைய நிறுவனத்தின் பெயரும் மதிப்பும் உயரவும் ஆரம்பிக்கும். போட்டியாளர்கள் உங்களை கண்டு வியந்து விலகி ஓடும் அளவுக்கு உங்களுடைய தொழிலில் ஒரு சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமாக வளர ஆரம்பிக்கும். யாருமே நினைக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாற்றப்படும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெற்றுக்கொள்வீங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் சாதகமான ஒரு சூழல்கள் உங்களுக்குள்ள காணப்படும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து வருமான ஆதாரங்களை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுப்பீங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். உள்ள திறக்கப்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு புதிய உதயமாவது புதிய நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்வுல பிறக்கவும் ஆரம்பிக்கும். என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது என்று அசைக்க முடியாத அசுரத்தனமான தன்னம்பிக்கை உங்களுடைய கண்களில் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல மின்னவும் ஆரம்பிக்கும். உங்களின் இந்த புதிய நம்பிக்கையே உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லக்கூடிய நல்ல ஒரு இடமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் கடகம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரை தொழிலில் முடக்கம், வியாபாரத்தில் நஷ்டம், புதிய வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தவித்த உங்களுடைய கவலைகளுக்கு இனிமே ஒரு முற்றுப்புள்ளியானது உங்களுடைய வாழ்க்கையில வைக்கப்படும். நீங்கள் போட்ட முதலீடுகள் அனைத்தும் வீணாகாமலும் நல்ல லாபத்தை தரக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும்.
வியாபாரத்தை ஆன்லைன் மூலமாகவோ அல்லது புதிய கிளைகள் மூலமாகவோ விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். சந்தையில் உங்களுடைய நேர்மையும் நாணயமும் வெளிப்பட்டு உங்களுடைய நிறுவனத்தின் பெயரும் மதிப்பும் உயரவும் ஆரம்பிக்கும். போட்டியாளர்கள் உங்களை கண்டு வியந்து விலகி ஓடும் அளவுக்கு உங்களுடைய தொழிலில் ஒரு சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமாக வளர ஆரம்பிக்கும். யாருமே நினைக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாற்றப்படும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெற்றுக்கொள்வீங்க. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் சாதகமான ஒரு சூழல்கள் உங்களுக்குள்ள காணப்படும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து வருமான ஆதாரங்களை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுப்பீங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம்